once again welcome to Chennai IS Academy. This is TNPSC Group 2 Test 6. நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் 5 அக்டோபர் 1 to 15 கரண்ட் அஃபேர்ஸோட சிலபஸ் கொண்ட டெஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். This is again test 6. It deals with current affairs October 15 to 30. ஸோ ஆல்ரெடி அக்டோபர் 1 to 30 எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம டெஸ்ட் 1 to டெஸ்ட் 4 வரையும் வீக்லி டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இட்ஸ் அ ஸ்பெஷல் எடிஷன் ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் டெஸ்ட் பாருங்கள், இட்ஸ் மோரலஸ் லைக் அண்ட் கம்ப்ளீட் டிஎன்பிஎஸ்சி வே ஃபார்வர்ட். டிஎன்பிஎஸ்சி எப்படி தன்னோட கொஷின் பேட்டர்ன் செட் பண்ணுவாங்களோ ஸோ அந்த பேட்டர்னில் செட் பண்ணியிருக்கு. ஸோ மேக் அ பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கொஷின், 18th non-alignment movement summit was held in. So 18th non-alignment movement summit எங்க நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. It was held at Baku, Azerbaijan. So Azerbaijan அந்த பிளேஸில் தான் வந்து 18th non-alignment movement நடந்தது. ஸோ இந்த நான்-அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து எதுக்காக அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் அலைன்மெண்ட் அப்படின்னா அணிசேரா இயக்கம். ஸோ யாருக்கும் டீம் கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் தேர் ஓன் வே. ஸோ எல்லாரோட சாவரனிட்டி அவங்களே பார்த்துப்பாங்க. ரஷ்யா சப்போர்ட், யூஎஸ் சப்போர்ட் அந்த மாதிரி இல்லாமல் நடுநிலையாக இருக்கிறதுக்கான மூவ்மெண்ட். இதோட பெரும் பங்கு, இதை ஸ்டார்ட் பண்ணதில் பெரும் பங்கு நம்மளோட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 18th மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா பக்கு, அசர்பைஜான். எஸ், நெக்ஸ்ட் ஒன் தண்ட் சேவா அப்படின்றது எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் அ டேக்ஸ் ரிட்டர்ன், செகண்ட் ஒன் ஃபார் ஆர்டிஐ இம்ப்ளிமெண்டேஷன், தேர்ட் ஒன் ஃபார் ஓரல் ஹெல்த் அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபார் பஞ்சாயத். ஸோ தண்ட் சேவா நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சிருக்கோம். தண்ட் சேவா இஸ் ஃபார் த ஓரல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும், தன்னோட ஓரல் ஹெல்த்தை அப்கீப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எய்ம்ஸ் டெல்லி அந்த ஹாஸ்பிட்டலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் சேர்ந்து தொடங்கின ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது மூலயமா இட்ஸ் எ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்மளோட வயது, நம்மளோட ஓரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸை நம்ம வாங்கிட்டு we can get together for the remedies. ஸோ நம்ம ரெமெடிஸை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தண்ட் சேவா. Next one, H2B rocket, which is the world's biggest transport spaceship to the International Space Station. So world biggest transport spaceship. So spaceship அப்படின்னா நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்போம். ஸோ விண்வெளி கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்வெளி கப்பல் அதுவும் வந்து டிரான்ஸ்போர்ட், இட் மே கேரி த ஹியூமன்ஸ் டு த ஸ்பேஸ். ஸோ இந்த விண்வெளி கப்பலை எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ஜப்பான். ஸோ ஜப்பான் தான் H2B ராக்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது உலகின் மிகப்பெரிய விண்வெளி கப்பல். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், ஸோ சர்வதேச போட்டித்திறன் குறியீடு. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட கம்பெனிஸ் எந்த அளவுக்கு காம்படிஷனாக இருக்குது ஆர் நமக்குள்ளே எவ்வளோ காம்படிஷனை மெயின்டைன் பண்ணி அது மூலிமா ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். ஸோ இந்த காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்கிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இஸ் 68. ஸோ இந்தியா 68th ரேங்க்கில் இருக்குது ஆல் அரவுண்ட் த 120 countries. Next one, which of the following wild polio virus strains have been eradicated? எந்த போலியோ வைரஸோட ஸ்ட்ரெயின்ஸை வந்து இது வரையும் எராடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ல்டு போலியோ வைரஸ் 2 அண்ட் வேர்ல்டு போலியோ வைரஸ் 3. ஸோ இது ரெண்டுத்தோட ஸ்ட்ரெயின்ஸை தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒன்னோட ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணலை. Next one, which of the following state decided to exclude the 5 tribes from the 6th schedule? So 6th schedule அப்படின்னா வந்து tribal people of Assam, Meghalaya and Manipur, Tripura. So இந்த ஸ்டேட்லேருந்து 5 ட்ரைபை 6th ஷெட்யூல்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக யார் வந்து பிளான் பண்ணியிருக்கா, எந்த ஸ்டேட் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் நன் அதர் தென் மேகாலயா. ஸோ மேகாலயா தான் 5 ட்ரைபை இந்த 6th ஷெட்யூல்லேருந்து தூக்கி ரீப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸை கம்மி பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பாடா
தஷைன். ஸோ பாடா தஷைன் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் எந்த கண்ட்ரியில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேபாள். ஸோ இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த பாடா தஷைன் ஃபெஸ்டிவல் இருக்கும். இது நேபாளில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which of the following planet recently discovered as of having highest number of moons? அதிக அளவில் மூன்ஸ் இருக்கிற பிளானட் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி அதிக அளவில் மூன் இருக்கிற பிளானட் எது அப்படின்னு கேட்டிருந்தா ஜூபிட்டர். பிகாஸ் இதில் 63 மூன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ சாட்ரானில் தான் அதிக அளவிலான மூன் வந்து இருக்குது. நியர்லி 70 மூன்ஸ் இப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 70 மூன்ஸ் சாட்ரானில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மூன்ஸ் இந்த பிளானட் ஆஃப் சாட்ரான். Next one, which Indian scientist has won the MP பிர்லா மெமோரியல் அவார்ட்? இந்த அவார்டை வாங்கின பெரிய சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அவார்டை வாங்கின சயின்டிஸ்ட் தனு பத்மநாபன். ஸோ தனு பத்மநாபன் அப்படின்றவங்க தான் MP பிர்லா அவார்டு வாங்கின சயின்டிஸ்ட். ஸோ இவர் பீப்புள் டெமோகிராஃபியில் பண்ண பெரிய ரிசர்ச்னால இந்த அவார்டு அவருக்கு வழங்கப்படுது. Next question, where was the C40 cities World Mayor Summit held at? ஸோ வேர்ல்டு மேயர் சமிட் எந்த நாட்டில் நடந்தது, எந்த கண்ட்ரியில் ஹெல்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் அட் கோப்பன்ஹேகன் அப்படின்ற நாட்டில் தான் வேர்ல்டு மேயர் சமிட் நடந்தது. ஸோ C40 சிட்டிஸ் அப்படின்னா வந்து டாப் 40 சிட்டிஸ் அவங்களோட மீட்டிங் வந்து இங்கே நடந்தது. மேபி டீல் வித் த எனி என்விரான்மெண்டல் இஷ்யூ. Next one, 2019 World Parliament of Science, Religion and Philosophy. இந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் சயின்ஸ், ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி வாஸ் ஹெல்ட் அட் புனே. ஸோ புனேயில் தான் வந்து வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் சயின்ஸ், ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். இது எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் வாஸ் ரிலேட்டட் டு ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், இந்த பிளானை வச்சு டெல்லியில் ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறது தான் இதோட பிளான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், so moving on to this question, the 94th rising day of the military nursing service in India. So military nursing service oda rising day. ஸோ இந்த ரைசிங் டே அப்படின்ற வார்த்தை எதை டினோட் பண்ணுது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ ரைசிங் டே அப்படின்னா வந்து அது உதித்த நாள், ஆரம்பித்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரைசிங் டே ஃபார் அ மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆன் October 1. ஸோ October 1 தான் வந்து ரைசிங் டே ஆஃப் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ். ஸோ இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், பட் தெரிஞ்சுப்போம். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஸோ வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ உலக மன ஆரோக்கிய தினம். இட் வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் 10th October. ஸோ October 10 தான் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஸோ இதோட தீம் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இது எந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க அப்படின்றதும் வந்து முக்கியம். அதை பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் வேர்ல்டு ஃபுல்லாமே டிப்ரெஷன் அண்ட் மெனி மென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகிட்டுருக்கு. அதையெல்லாம் அப்போஸ் பண்ணுற ஒரு விஷயமா இது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ஹஸ் டாப் த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஆன் த ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூல் இண்டெக்ஸில் எந்த ஸ்டேட் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான். எந்த ஸ்டேட் அப்படின்னா இட்ஸ் கேரளா. ஸோ நித்தி ஆயோக்கோட ஸ்கூல் இண்டெக்ஸில் டாப் குவாலிட்டியில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இன் கேரளா. And next one, which of the following short film has won the People's Choice Award at a recently concluded film competition? ஸோ ரீசெண்டாக முடிஞ்ச ஃபிலிம் காம்படிஷனில் எந்த ஸ்டோரி மக்களோட அதிகமாக விரும்பப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு வந்து பேர் வாங்குச்சு அப்படின்னா இட்ஸ் பி ஸ்பிரிட் ஆஃப் கேரளா. ஸோ கேரளாவோட ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறது. ஸோ ஸ்பிரிட் அப்படின்னா நமக்கு தெரியும், அவங்களோட அந்த ஜாய், எந்தூசியாசம், அவங்களோட அந்த கொள்கைகள், இதை பற்றியெல்லாம் பேசுகிற இந்த ஸ்பிரிட் ஆஃப் கேரளா மூவி தான் வந்து ஸோ பெஸ்ட் பீப்புள் சாய்ஸ் அவார்ட் வாங்கியிருக்கு.
Next one, HRD minister launched the program Dhruv from which of the following organization? So human resource division வந்து Dhruv அப்படின்ற ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எந்த ஆர்கனைசேஷனால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இட்ஸ் பை இஸ்ரோ. ஸோ இஸ்ரோவும் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் பற்றியான நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. Next one, what is the theme of 2019 edition of International Translation Day? So, சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அப்படின்ற டேயோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The theme is D, Translation and Indigenous Language. Translation and Indigenous Language அப்படின்றது தான் இந்த Translation Dayயோட ஸ்கீம். இந்த தீம் வந்து இண்டிஜினஸ் லாங்குவேஜஸ்க்கு அந்தந்த இடங்களோட சொந்த மொழிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற தீமாக அமைஞ்சிருக்கு. ஸோ மூவிங் ஆன், who has been selected for the UNEP Asia Environmental Enforcement Award? ஸோ ஏஷியன் என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவார்டை வாங்கின அந்த பர்சன் யார் அப்படின்னா ரமேஷ் பாண்டி. ஸோ ரமேஷ் பாண்டி அப்படின்ற பர்சன் தான் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட இந்த வருஷம் என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவார்ட் அவரோட அந்த சோஷியல் ஆக்ஷன்ஸ்க்காக அவர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed the chairman of International Egg Commission? Not so important, but to know International Egg Commissionோட ஹெட் யார் அப்படின்னா சுரேஷ் சித்ருதி. ஸோ சுரேஷ் சித்ருதி தான் இந்த வருஷத்தோட இன்டர்நேஷ்னல் எக் கமிஷனுக்கு சேர்மேனாக இருக்கார். a person from India. Next one, who won the Nobel Prize for the Literature in 2018? ஸோ நம்ம ஆல்ரெடி போன தடவை இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யார் அப்படின்னா we all know ஓல்கா டோக்கரூஸ். ஸோ ஓல்கா டோக்கரூஸ் அப்படின்றவங்க தான் பிகாஸ் போன வருஷம் ஒரு பெரிய மீ2 மூவ்மெண்ட் பிரச்சனைனால லிட்ரேச்சருக்கு அவார்ட் கொடுக்க முடியல. ஸோ இந்த லிட்ரேச்சர் அவார்ட் 2018 அவார்டை இப்போ 2019 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஓல்கா டோக்கரூஸ் அவங்களோட புக்குக்காக. Next one, first ever national nutrition survey has been conducted by the Indian government and which international organization? So national nutrition survey இந்தியாவும் வேறு எந்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா யூனிசெஃப். ஸோ யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட். ஸோ இவங்க தான் நேஷ்னல் நியூட்ரிஷன் சர்வேவும் இந்தியன் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வி ஆல் நோ சில்ட்ரன்ஸோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூனிசெஃப் எடுத்திருக்க ஒரு யூனிக் ஸ்டெப் அது. நெக்ஸ்ட் ஒன், விஜய் ஹசாரா ட்ராஃபி ரிலேட்டட் டு விஜய் ஹசாரே ட்ராஃபி யாருக்காக கொடுக்குறாங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் தீம் அப்படின்னா இட்ஸ் ஃபார் கிரிக்கெட். ஸோ விஜய் ஹசாரா ட்ராஃபி இஸ் ஃபார் அ கிரிக்கெட். நெக்ஸ்ட் கொஷின், who is the author of the book RSS Road Map for 21st Century? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த கொஷின். ஸோ RSS ஸோ ரோட் மேப் ஆஃப் 21st Century அப்படின்ற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா சுனில் அம்பேத்கர். ஸோ சுனில் அம்பேத்கர் தான் இந்த RSS புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டு நோ இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். நெக்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன் ஸ்ப்ரிங் பீஸ் கண்டக்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி? ஆப்ரேஷன் ஸ்ப்ரிங் பீஸ் அப்படின்ற அந்த ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ண கண்ட்ரி யார் அப்படின்னா டர்க்கி. ஸோ இப்போ டர்க்கியில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆட்சியை எதிர்த்தும் வந்து போராட்டம் நடந்துருக்கு. அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் ஸ்ப்ரிங் பீஸ் டு மெயின்டைன் த பீஸ் இன் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன், நித்தி ஆயோகோட அண்ட் நித்தி ஆயோகும் எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து காந்தியன் சேலஞ்சை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் நித்தி ஆயோக் அண்ட் யூனிசெஃப். ஸோ நித்தி ஆயோகும் யூனிசெஃபும் சேர்ந்து தான் நான் வயலன்ஸை நிலைநாட்டுறதுக்காக காந்தியன் சேலஞ்சை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. According to Oxfam report, which of the following state severely violate the labor laws of tea plantation laborers? ஸோ தேயிலை தோட்டத்தில் இருக்க தொழிலாளர்களுக்கு அவங்களோட உரிமைகளை தராமல் யார் வந்து இதை மீறினாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இட் வாஸ் பை அசாம். வி ஆல் நோ அசாம் ரொம்ப பழங்காலமாகவே டீக்கு பேர் போன இடம். ஸோ இந்த அசாமில் லேபர் லாஸை வந்து மீறி அவர்களுக்கு அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்கு அவங்களோட உரிமைகளையே தராமல் வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு.
Next one, which bank has become the first Indian bank to have an office in Australia's Victoria? So Australia's Victoria அப்படின்ற மெயின் பிளேஸில் எந்த பேங்க்கோட பிரான்ச் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இட்ஸ் none other than SBI. SBIயோட பேங்க் பிரான்ச் தான் வந்து ஆஸ்திரேலியாஸோட விக்டோரியா அந்த பிளேஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவோட முதல் பேங்க். நெக்ஸ்ட் ஒன், ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம். ஸோ ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத்தை ஆந்திர பிரதேஷில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் தன்னோட சப்சிடிஸை சேர்த்து கொடுத்து ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் லைக் ஆயுஷ்மான் பாரத்தை ஆந்திர பிரதேஷில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீமாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன்? நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷனை எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் இன் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன், தர்மா கார்டியன் த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எந்தெந்த நாட்டுக்கு நடுவில் நடக்குது அப்படின்னா இந்தியா அண்ட் ஜப்பான். தர்மா கார்டியன் அப்படின்ற மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் நடக்குது. Next one, India's largest chakra made of the waste plastic inaugurated in which city? So இந்தியாவோட largest chakra, இந்த chakra வேஸ்ட் பிளாஸ்டிக்லேருந்து எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் இன் நொய்டா. ஸோ நொய்டாவில் வந்து இந்த வேஸ்ட் பிளாஸ்டிக்கால் ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த ஸ்கில் இந்தியாஸ் ரோஸ்கர் மேலா ஹெல்ட்? ஸோ ஸ்கில் இந்தியா ரோஸ்கர் மேலா, இந்த மேலா எங்கே நடந்தது அப்படின்னா இட் வாஸ் ஹெல்ட் அட் பிக்கனர் அப்படின்ற மத்திய பிரதேஷ் அந்த இடத்துல தான் வந்து ஸ்கில் இந்தியா ரோஸ்கர் மேலா. ஸோ இந்திய திறன் மேம்பாட்டு திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் இந்த ஒரு திட்டம் அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்வச் பாரத் திவாஸ் 2019 எங்கே இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்வச் பாரத் திவாஸ் வாஸ் இனாக்ரேட்டட் அட் அகமதாபாத். ஸோ ஸ்வச் பாரத் திவாஸ் 2019 இனாக்ரேட்டட் அட் அகமதாபாத். Next one, which of the following organization has signed MOU with the state of Rajasthan for upgrading road qualities? Road qualities improve பண்ணுறதுக்காக எந்த ஆர்கனைசேஷன் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் ராஜஸ்தான் அப்படின்னா வித் ADB. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரோடு ஏரியாஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் இந்தியா அண்ட் நெதர்லாந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்? ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோ டிஸ்கஷன்லையும் இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மச் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தியா அண்ட் நெதர்லாந்து இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றியான புக்கை வந்து எழுதினவர் வேணு ராஜமௌனி. ஸோ இவர் தான் வந்து ஆத்தர் ஆஃப் இந்தியா அண்ட் நெதர்லாந்து அவங்களோட புக். ஸோ இந்த புக்கை வச்சு இந்தியா அண்ட் நெதர்லாந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து we can know. Next one, Suman initiative has been launched for which purpose? So Suman initiative அப்படின்றது எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஃபார் குவாலிட்டி ஹெல்த் கேர். ஸோ குவாலிட்டியான ஹெல்த் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சுமன் இனிஷியேட்டிவ். ஸோ இதை வச்சு எல்லாருக்கும் குவாலிட்டியான ஹெல்த்தை ப்ரொவைட் பண்ண முடியும். Next one, which bank has signed the MOU with Indian Army for customized service? ஸோ எந்த பேங்க் இந்தியன் ஆர்மியோட சைன் பண்ணி they give customized service, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸை வந்து வழங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் BOB, பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து அந்த பர்சனல்ஸ்க்கு வந்து இனிமேல் பேங்கிங் சர்வீஸ் தர போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், who is the author of a book A Sorrow Behind the Dreams? ஸோ நம்ம ட்ரீமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாரோஸ் இதை பற்றியான புத்தகங்களை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ரிட்டன் பை பீட்டர் ஹேண்ட்கே. ஸோ பீட்டர் ஹேண்ட்கே தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த தீம் ஆஃப் த 2018 எடிஷன் ஆஃப் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்? ஸோ வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், ஸோ உலக விண்வெளி வாரம் அப்படின்றதோட தீம் என்ன அப்படின்றாங்க. ஸோ த தீம் இஸ் B, த மூன் கேட்வே டு த ஸ்டார்ஸ். த மூன் இஸ் த கேட்வே டு த ஸ்டார்ஸ் பிகாஸ் நம்மளோட எல்லா ரிசர்ச்சும் ஃபஸ்ட்டு மூனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து வி ஸ்டார்டட் எவ்ரி திங். ஸோ மூன் இஸ் த கேட்வே டு த ஸ்டார்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். Next one, which of the following institution organized the National Blindness and Visually Impaired Survey? ஸோ இந்த சர்வே வந்து கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா இட்ஸ் எய்ம். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் புத்திஸ்ட் லீடர் சத்யபிரியா மொஹதேரே அப்படின்றவர் ரீசென்ட்லி பாஸ் ஆகிட்டார், இறந்துட்டார். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷை சேர்ந்த புத்திஸ்ட் லீடர் ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நியூஸ் டு நோ. நெக்ஸ்ட் ஒன், வேர் வாஸ் த சங்கம் யூத் ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? சங்கம் யூத் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது அப்படின்னா கர்நாடகா. ஸோ சங்கம் யூத் ஃபெஸ்டிவல் வாஸ் ஹெல்ட் அட் கர்நாடகா. Next one, what is the theme of 2019 edition of International Teachers Day? International Teachers Day ஓட theme என்ன அப்படின்னா young teacher the future profession. So young teachers the future profession அப்படின்றது தான் International Teachers Day ஓட theme. நெக்ஸ்ட் ஒன், who were jointly awarded புக்கர் ப்ரைஸ்? ஸோ புக்கர் ப்ரைஸை இந்த வருஷம் 2 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்னா மார்கரெட் ஆட்வுட் அண்ட் பெர்னார்டி எவரிஸ்டோ. ஸோ மார்கரெட் ஆட்வுட்டும் பெர்னார்டி எவரிஸ்டோவும் வந்து 2 பேரும் சேர்ந்து புக்கர் ப்ரைஸை இந்த வருஷம் வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. And next question, Union government has launched the Prakash portal to monitor. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரகாஷ் போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா டு மானிட்டர் த கோல் சப்ளை. கோல் நிலக்கரி யாரெல்லாம் வாங்குறாங்க, யாரெல்லாம் விற்கிறாங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க உருவாக்கப்பட்டது தான் பிரகாஷ் போர்ட்டல். Next one, the highest award for the sports person, the Don, is awarded to which of the following countries? So highest award of sports person எல்லாருக்கும் தர மிக உயரிய விருது எந்த கண்ட்ரிக்கு இந்த வருஷம் தந்திருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு தான் இந்த டான் அப்படின்ற அவார்ட் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் வெல்ஃபேர் ஸ்கீம் ஒய்எஸ்ஆர் வாகன மித்ரா? ஸோ வாகன மித்ரா இந்த வாரத்திலேருந்தே நமக்கு தெரியும். வாகன மித்ரா அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். ஸோ இதை இப்போ லான்ச் பண்ண ஸ்டேட் யார் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், வாட் இஸ் த IMF predicted GDP growth rate of India? ஸோ IMF இந்தியாவோட GDP growth rate எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.1 இருக்கும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் சி 6.1 இருக்கா, அதை விட அதிகமாக கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின், who has been named as a PCA player of the year? இந்த வருஷத்தோட PCA player அப்படின்ற அவார்டை வந்து வாங்கினவங்க யார் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ். ஸோ பென் ஸ்டோக்ஸ் அப்படின்ற கிரிக்கெட்டர் தான் இந்த வருஷத்தோட PCA பிளேயர் அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸோ வித் தட் வி கம்ப்ளீட். இந்த வருஷம் எல்லாமே வந்து ஃபேக்சுவலான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றியெல்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்னா டெஸ்ட் 1 to 4 வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கொஷின் பேப்பர் அண்ட் சிலபஸோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.